ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நெஃப்டி 50யோட ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி தான் இந்த வீடியோவில் என்டையராக பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் நெஃப்டியில் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 3 விஷயத்தை நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணணும். அது என்ன அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்து ஷோ பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குற எல்லோரும் வீடியோவுக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. முதல் விஷயம், நெஃப்டியை பொறுத்த மட்டும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக இருக்கணும், சரிங்களா? அதாவது ஸ்டாக்கை காட்டிலும் நீங்கள் இண்டெக்ஸில் ட்ரேட் பண்ணச்ச வியூ கரெக்டாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண வேண்டியதே பையர் எங்கே வருவாங்க, செல்லர் எங்கே வருவாங்க அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ நம்ம புக்கில் படித்த விஷயங்கள் எங்கே சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா, இப்போ நார்மலாக எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் தெரியும், சரிங்களா? அப்போது ஒரு 10ல் சரிங்களா 8 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதை பேஸ் பண்ணி தான் ட்ரேட் எடுப்பாங்க. அப்போ எங்கே பிரேக் அவுட் நடக்கோ அங்கே என்ன ஆகும், பையரோட என்ட்ரி அதிகமாகும். அப்போ 2 இடம் இருக்குது, சரிங்களா? இப்போ அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்க ஸ்டாக் என்ன அர்த்தம் அப்படின்னா ஃபுல்லாகவே உள்ள பையர் வருவாங்க அப்படிங்கிற அர்த்தம். ஸோ நமக்கு கிளியர் கட்டாக வியூ போயிட்டுருக்கு, சரிங்களா? அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஆனால் இண்டெக்ஸை பொறுத்த மட்டும் அப்படி தான் இருக்கும், சரிங்களா? செகண்ட் விஷயம், பிரேக் அவுட்டில் ப்ராப்பராக என்ட்ரி கொடுக்கணும், சரிங்களா? அப்போது இதில் கிளியர் கட் இங்கே ஒரு வியூ கிடைக்க பாருங்கள். அதாவது சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டண்ட்டை நோக்கி போகச்சா நமக்கு என்ன கிடைக்கும், என்ட்ரிக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். அதனால தான் சப்போர்ட் லைனை பக்கத்தில் டச் பண்ணிருச்சு அப்படின்னா எல்லாருமே ஒரு பிரேக் அவுட்டில் என்ட்ரிக்கு ரெடி ஆகுங்க. இந்த இடத்துல நீங்கள் சின்ன இடமாக தான் நோட் பண்ணுங்கள். ஸோ சப்போர்ட் லெவல் டச் பண்ணி அடுத்து இதை ஹையை பிரேக் பண்ணும்போது நல்ல கேண்டல் ஃபார்ம் ஆகிருக்கும், சரிங்களா? அதே போல் இங்கே பாருங்கள், இங்கே நல்ல கேண்டல் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இன்னும் மார்க்கெட் மேலே போகிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் அதிகம், சரிங்களா? செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா வெயிட்டேஜ். அதாவது நெஃப்டியை பொறுத்த மட்டும் உங்களுக்கு வெயிட்டேஜை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ண தெரியணும், சரிங்களா? இதில் ஹெச்டிஎஃப்சி, சரிங்களா, அப்புறம் ரிலையன்ஸ், ஐசிஐசிஐ, இன்ஃபோசிஸ், இதுக்கு எல்லாமே வெயிட்டேஜ் பவர் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் ஸ்டாக்குக்குரியது, சரிங்களா? இண்டெக்ஸுக்கும் பவர் உண்டு. அதில் ஃபினான்ஷியல் சர்வீஸும் ஐடியும் ரொம்ப முக்கியமானது, சரிங்களா? இது ரெண்டும் சேர்ந்தாலே நியர்பை 47% உங்களுக்கு என்ன வந்துன்னா அக்யூரசி கிடச்சிரும், சரிங்களா? இதை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா மேஜராக, ஏன்னா இதையும் கொஞ்சம் கிளியர் பண்ணிவிட்டு இதையும் கொஞ்சம் வியூ பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு வியூ கிடச்சிரும் உங்களுக்கு. தேர்டு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் என்ட்ரி கொடுக்கணும்னு தெரியும். அதாவது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்ங்கிறது நமக்கு வியூ கிடச்சிரும். அதாவது பை சைட் போகணுமா செல் சைட் போகணுமா அப்படிங்கிற வியூ கிடச்சிரும். இப்போ பை சைடுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இதில் நீங்கள் பிகினராக இருக்கச்ச, சரிங்களா, உங்களுக்கு வரக்கூடிய கன்ஃபியூஷன் மேஜராக என்ன இருக்குன்னா, நான் ஃபைண்ட் அவுட்லாம் கரெக்டாக பண்ணிடுறேன், ஆனால் எனக்கு எங்கே என்ட்ரி பண்ணணும்னு தெரியலை, எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும்னு தெரில, அதாவது டார்கெட்டை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு தெரில அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதில் அப் ட்ரெண்டில் இருக்கிற ஸ்டாக்கில் ப்ரீவியஸ் டே நமக்கு ஒரு என்ட்ரி கிடைக்கும். இல்லை அப்படின்னா 3 ஹவர்ஸோட டைம் ஃப்ரேம், சரிங்களா? இந்த ஃபர்ஸ்ட் 3 ஹவர்ஸை பிரேக் பண்ணும்போது எங்கேனாலும் பாருங்களேன், இது நேற்று நடந்தது. ப்ரீவியஸ் டேயோட லோவை பிரேக் பண்ணச்சா என்ட்ரி, ஹையை பிரேக் பண்ணச்சா, ஏன்னா ஒரு நாளைக்கு 3 ஹவர் கேண்டில் போட்டிங்கன்னா 3 தான் வரும். இது இன்றைக்கான நாள், இது ப்ரீவியஸ் டே, இது அதுக்கு ப்ரீவியஸ் டே, இது அதுக்கு பின்ன உள்ள நாட்கள், சரிங்களா? இதை பிரேக் பண்ணும்போது ப்ராஃபிட். அப்போ தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாரம் ஃபுல்லாகவே 3 ஹவர்ஸ் கேண்டில் பிரேக் அவுட்டில் ப்ராஃபிட் இருந்துகிட்டே இருந்திருக்கு. அப்போ ஒரு சின்ன சின்ன ஸ்கேல்பிங் நீங்கள் எடுத்துடலாம். ஸோ என்ட்ரி உங்களுக்கு சரியாக வியூ கிடச்சிருக்கணும். இன்னொன்று எக்ஸ்பைரி டே, சரிங்களா? இப்போது எக்ஸ்பைரி டேயில் எப்படி ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயம். இன்னொன்று, நான் 3 ஹவர்ஸ் கேண்டில் பிரேக் அவுட் பண்ணச்சா நீங்கள் என்ட்ரி கொடுங்கன்னு சொன்னோடனே என்ட்ரிக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். ஒரு 3 மந்த்ஸ் நீங்கள் ஒன்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு ட்ரேடை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா என்ட்ரி பாயிண்ட் எங்கேன்னு கிளியராக கிடச்சிரும். அதனால தான் எப்போவுமே சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு 1 லட்ச ரூபா இருந்தால் நம்மளால் ஒரு 10 லாட் எடுக்க முடியும், சரிங்களா? 10 லாட்டை வச்சு ஒரு 10 பாயிண்ட் நீங்கள் எய்ம் பண்ணிட்டு வந்தாலே நல்ல ப்ராஃபிட். ஒரு நாளைக்கு ஒரு நிமிஷத்தில் 5லேருந்து 10 பாயிண்ட்டை எய்ம் பண்ணி நம்மளால் எடுத்துட முடியும். ட்ரேட் எடுக்கிறதுக்கு நல்லா டைம் எடுத்துக்கோங்க. ஆனால் ட்ரேட் எடுத்த பிறகு வெயிட் பண்ணாதீங்க. ஒரு 4 ஸ்கேல்பிங் பண்ணாலே ஒரு லம்சமான அமௌண்ட் கிடச்சிரும், சரிங்களா? அதனால தான் ட்ரேடு ஸ்கேல்பிங்கில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இண்டெக்ஸில் ட்ரேட் பண்ணச்சா. இப்போ நீங்கள் பாருங்கள், 25,300
14 இருக்குது. நம்ம ஒரு 300 பாயிண்ட் கீழே போவோம் சரிங்களா. அதே மாதிரி 300 பாயிண்ட் மேலே போவோம். 25,000 எடுத்துப்போம், அப்புறம் 25,600 எடுத்துப்போம் சரிங்களா. இதில் எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது சரிங்களா. கால் ஆப்ஷனை பொறுத்த மட்டும் இந்த மணி அப்படின்னா இந்த 25,314க்கு கீழே இருக்கிறலாம் இன்னான மணி சரிங்களா. புட்டுக்கு என்ன அப்படின்னா 25,314க்கு மேலே இருக்கிறது எல்லாமே என்னது இந்த மணி புட்டுக்கு வந்துட்டு. அதனால தான் புட்டோட இந்த மணி ஒரு 300 பாயிண்ட் மேலே போய் எடுக்கணும். 25,600 எடுத்துப்போம், இங்கே 25,000 ரவுண்டாக எடுத்துப்போம். எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு வியூ கிடச்சிடும். நான் ஷோ பண்ணுறேன். ஸோ நான் இப்போ ரெண்டையுமே எடுத்துட்டேன். இதில் ஃபர்ஸ்ட் நீங்கள் டிசைட் பண்ண வேண்டியது மார்க்கெட் எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு சப்போர்ட் லெவல்லேருந்து வீக்லி டைம் ஃப்ரேம் போடச்சே உங்களுக்கு தெரிஞ்சிடும் சரிங்களா. சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்னை நோக்கி போகிறது இருக்குது. ஸோ நமக்கு பை சைட் போகிறது நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நார்மல் டேஸ், அதாவது இன்றைக்கி எக்ஸ்பைரி இல்லைன்னா நீங்கள் நார்மலாக பை சைடே தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். ஆனால் செல் சைடு போகும்போது என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆக்ஷன்ஸ் அதிகம், அதாவது என்னென்னா மல்டிபிள் ஆக்ஷன் நீங்கள் எடுக்கலாம். அதுதான் இங்கே இருக்க ஒரு பெஸ்ட்டான விஷயம். இப்போது மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், காலை பை பண்ணுவோம். அதுக்கு பதிலாக புட்டை செல் பண்ணணும். ஏன்னா புட்டு வந்து கீழே இறங்கும் மார்க்கெட் மேலே போக போக. அப்போ நமக்கு என்ன ஆகும், நீங்கள் புட்டை காலையிலே செல் பண்ணிட்டீங்க அப்படின்னா மார்க்கெட் மேலே போகும்னு தெரிஞ்சு முதல் 5 மினிட்ஸ்லேயே ப்ரீவியஸ் டேயோட கேண்டலில் பிரேக் அவுட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு சரிங்களா. இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நான் ப்ரீவியஸ் டேயோட கேண்டில் லோவை பிரேக் பண்ணச்சா என்ட்ரிக்கு ரெடி ஆகிட்டேன் 5 மினிட்ஸ். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு இதுலேயே ஒரு 300 பாயிண்ட் நியர்பை எனக்கு ஒரு 300 பாயிண்ட் ப்ராஃபிட் கிடச்சிருச்சு. அப்போ நான் வந்த நோக்கம் நிறைவேறிச்சு ஃபஸ்ட் ஆக்ஷன்லேயே. சப்போஸ் நீங்கள் நினச்ச மாதிரியே மார்க்கெட் போகணுங்கிற அவசியம் இல்லை, திரும்ப ரிவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுங்கள், அடுத்த ஆக்ஷன் காலையும் செல் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. அப்போ என்ன பண்ணுங்கள், கால்லையும் போய் செக் பண்ணி, ஏன்னா மார்க்கெட்டில் எக்ஸ்பைரி டேயில் நீங்கள் செல் பண்ணிங்க அப்படின்னா ப்ராஃபிட் தான் அதிகமாக இருக்கும் சரிங்களா. இதுலேயுமே நான் ப்ரீவியஸ் டே மார்க் பண்ணுற பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஷோ பண்ணுறேன். இதில் நீங்கள் பார்த்தா கூட இதை 115 எடுத்துக்கோங்க சரிங்களா, அதை 400ன்னு எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 250 பாயிண்ட் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா உங்களுக்கு லாஸ் ஆகிருக்கும். இதை 115 உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்கிறேன். இதை 115 இந்த பாயிண்ட் எடுத்துக்கோங்க, இந்த ப்ரீமியத்தை. இதை 400ன்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா நார்மலாக 250 பாயிண்ட் உங்களுக்கு என்ன இருக்கும், லாஸ் ஆகிருக்கும். இதில் ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். பட் இது இல்லை, இது உங்களுக்கு லாபம் கிடைக்கல, மிஸ் ஆச்சுன்னா தான் நீங்கள் இந்த என்ட்ரி கொடுப்பீங்க சரிங்களா. இந்த என்ட்ரியுமே அடுத்த ஆக்ஷனில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் நார்மலாக ரெண்டையுமே செல் பண்ணாலுமே உங்களுக்கு ப்ராஃபிட்டில் தான் முடிய போகுது. அப்போ ரெண்டாவது ஆக்ஷன் நமக்கு சரியாக இருக்குது. அப்போது நீங்கள் 2 ஆக்ஷன் எடுக்கலாம், ஹெட்ஜிங்குள்ளே போயிடலாம் சரிங்களா. இது எக்ஸ்பைரி டேயாக இல்லை அப்படின்னா இதை மறுநாள் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். எக்ஸ்பைரி டேயாக சப்போஸ் இல்லை, நீங்கள் நார்மல் டேஸில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நாளைக்கு டிசைட் பண்ணி திரும்ப மார்க்கெட் மேலே தான் போகும் அப்படின்னு நீங்கள் கணிச்சிட்டிங்க அப்படின்னா காலை ரிலீஸ் பண்ணிடுங்க. ஏன்னா செல் பண்ணி வச்சுருக்கீங்க, மேலே போக போக நமக்கு லாஸ் ஆகும். அப்போ என்ன காலை ரிலீஸ் பண்ணிங்கன்னா லாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன பண்ணிடலாம், பிரேக் ஈவன் பாயிண்ட்டில் எடுத்துகிட்டு வந்துடலாம். புட்லே லாஸ் இல்லாமல் பிரேக் ஈவன் பாயிண்ட் நியூட்ரலாக வரலாம், இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா நல்ல ப்ராஃபிட்டும் மேக் பண்ணலாம். அப்போது மல்டிபிள் ஆக்ஷன் எடுக்கிறது தான் இங்கே முக்கியமான விஷயம். ஸோ இது எல்லாமே சரிங்களா, இதெல்லாம் நீங்கள் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிங்கிறது ஒரு சைடில் இருந்தாலுமே உங்களுடைய ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் சரியாக ப்ரிடிக்ட் பண்ணால் மட்டும்தான் இங்கே சக்ஸஸ் வரும். அதனால தான் ஓஏ டேட்டா இதெல்லாமே ஃபைன். இதெல்லாம் பையர் கண்டுபிடிக்கிறதுக்கும் வால்யூமை பேஸ் பண்ணுறதுக்கும் கான்ட்ராக்ட் எந்த அளவுக்கு எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க, வால்யூம் எவ்வளோ பேஸில் இருக்குது, இதெல்லாம் ஓகே. ஆனால் பட் எண்ட் ஆஃப் த டேயில் உங்கள் ஸ்ட்ராட்டஜியில் உங்களுடைய ப்ரிடிக்ஷன் சரியாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் இங்கே ஏர்ன் பண்ண முடியும் சரிங்களா. நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு 3 மந்த்ஸ் பேப்பர் ட்ரேடிங் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் வரும். யூ வில் பிகம் ஏ குட் ட்ரேடர். எது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பை பாய், see you.